ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ, இன்னைக்கு நாம பார்க்க போற புஸ்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொனாட்டா அப்படிங்கிற ஒரு புத்தகத்த பத்தி தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியா வந்து தேவதையின் கருநீல மச்சங்கள் பத்தி பார்த்தோம். ஸோ, அதுக்கப்புறம் நான் படிச்ச புத்தகம்னு பார்த்தீங்கன்னா, சொனாட்டா தான். புத்தகம் வந்து ரொம்ப அருமையாவே இருந்தது. கிட்டத்தட்ட படிச்சு 10 நாளுக்கு மேல ஆயிருச்சு. பட் ஆனா, இந்த சென்னையில மழை, அப்புறம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ங்கனால கரெக்ட்டா வந்து என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ணி, என்னால வந்து இத எழுதவும் முடியல. அப்புறம் ரிவ்யூவும் சொல்ல முடியல. அதுக்கான நேரம் வந்து இப்ப தான் கிடைச்சது. புத்தகம் எத பத்தி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்த பத்தியுமே பேசுது. காதல், காமம், சுய இன்பம், அப்புறம் வந்து கல்லூரி வாழ்க்கை, ஆண், பெண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான பெர்ஸ்பெக்டிவ்லயுமே வந்து பேசுது. ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அ நாவல வந்து ஆரம்பிச்சதுலேருந்து முடிச்ச வரைக்குமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இத கதை சொல்ல கதை சொன்ன விதம் வந்து ரொம்பவுமே அருமையா இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு படம் பார்க்குற ஃபீல் வந்து சொனாட்டா புத்தகம் படிச்சதுக்கப்புறம் கண்டிப்பா கிடைச்சதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இப்ப ரீசென்ட் டைம்ல ரொம்ப ஷார்ட் பீரியட்ல படிச்ச ஒரு புத்தகம்னா வந்து சொனாட்டா தான். ஏன்னா, அவ்வளவு வேகமா என்ன கொண்டு போச்சு. அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ வந்து எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து நம்ப எந்த விஷயங்கள் செய்யணுங்கிறத தாண்டி, என்னென்ன விஷயங்கள வந்து நம்ப செய்யக்கூடாது. அந்த செய்யக்கூடாத விஷயங்கள்லேருந்து நாம எப்படி வந்து மீண்டு அ வரணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மோட்டிவேஷன்ங்கிற மாரி சொல்ல முடியாது. பட் ஆனா, ஒரு அழகா ஒரு சோல்ஃபுல்லா வந்து அப்படியே இப்போ நம்ம மேல ஒரு பூ வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? ஸோ, அவ்வளோ அழகா வந்து வந்து கதை சொல்லியிருக்காரு. எழுத்தாளர் வந்து பாலு அவர்கள். ஸோ, அவர்களுக்கு வந்து ஒரு நன்றின்னு சொல்ல முடியாது. என்னுடைய அன்பும், பிரியமும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஏன்னா, அவ்வளோ அழகா வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு ரைட்டிங்ல. எனக்கு ரொம்ப சூப்பரா புடிச்சது. படிச்சு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பா படமா எடுக்கணுங்கிற அளவுக்கெல்லாம் ரொம்ப தாக்கம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ, நீங்க எல்லாருமே கண்டிப்பா வாசிக்கணும். ஏன்னா, எல்லாருக்குமே இதில வர கேரக்டர் வந்து கண்டிப்பா வந்து பொருந்தும். ஆண் கேரக்டரா இருந்தாலும் சரி, பெண் கேரக்டரா இருந்தாலும் சரி, கல்லூரி வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அத வந்து எல்லாராலயுமே வந்து ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கான ஒரு ரைட்டிங் தான் வந்து இதில இருக்கு. ஸோ வந்து கண்டிப்பா எல்லாரும் வந்து வாசிங்க. ஸோ அதே மாரி அ இப்ப சமகால எழுத்தாளர்கள் வந்து பெருசா வந்து யாரும் பெருசா பூம் ஆகுறது இல்லங்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நெறைய பேருக்கு இன்னும் தெரியலங்கிற மாரி வந்து தோணுது. ஸோ இவரு வந்து ஒரு நல்ல ரைட்டர் தான் அப்படிங்கிறத வந்து நான் இந்த புக் படிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த புத்தகத்த பத்தி வந்து இன்னும் ஒரு 4 பேருக்கு வந்து சொல்லுங்க. நீங்களும் வாங்கி படிங்க. சப்போஸ் வந்து இந்த புத்தகத்த பத்தியான ஏதாவது லிங்க்கோ, இல்ல எங்க கிடைக்கும், எந்த மாரியான தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அ உடனே வேணும் அப்படின்னா, நானே கூட உங்களுக்கு நான் வாங்கி தரேன். ஸோ கண்டிப்பா படிங்க. ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் அ தேவையான புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து இந்த சமயத்துல, இந்த சூழ்நிலையில கிடைச்ச ஒரு கரெக்ட்டான புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா ரொம்ப ரொம்ப இல்ல ஒரு 1 மந்த், 2 மந்த் கேப் எடுத்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா கடைசியா வந்து அம் அந்த தேவதையின் கருநீல மச்சங்கள் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால, நான் எதுவும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண புத்தகம் தான் அது. ரொம்ப ஷார்ட் டைம்ல வந்து முடிச்சேன். ஸோ அந்த அளவுக்கு இருந்தது. சப்போஸ் வந்து ஒரு சிலர் வந்து படிச்சுட்டு இன்னொரு டைம் கூட படிப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பா சில இடத்தெல்லாம் போச்சு. அதுவும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து, கடைசீட்ல ஒரு ஒரு 4, 5 சாப்டர் வந்து பேசின விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எனக்கான ஒரு பொன்மொழிகள்ங்கிற மாரி எப்படி சொல்றது? ஒரு பழமொழிகள் இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாரி வந்து நெறைய விஷயம் நான் எடுத்துக்கிட்டேன். ஸ்டார்ட்டிங்லயுமே இருந்துச்சு. பட் நான் கடைசீட்ல சில விஷயங்கள் வந்து எடுத்துக்கிட்டேன். நானுமே இது படிச்சு முடிச்சதுக்கப்புறம் சில முடிவுகள் வந்து எடுத்திருக்கேன். எப்படின்னா, இந்தந்த விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது. நெறைய பேர் நமக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து தனித்துவமா இருக்கணும். தனித்துவமா வந்து நம்ம மேம்படணும். சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் இருக்கும். ஸோ அத பத்தி வந்து ரொம்ப அழகா வந்து தெளிவா வந்து ரைட்டர் பாலு அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து மீண்டும் ஒரு என்னுடைய நெஞ்சார்ந்த அன்பு கனிந்த நன்றிகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்களும் படிங்க. உங்களுக்கு வேற ஏதாவது புத்தகத்த பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல இந்த புத்தகம் எப்படி என்னங்கிறது புத்தகத்த பத்தியான ஏதாவது டவுட் இருந்தாலும், ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து அத பத்தியான
முழு தகவல்களுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை நான் படிச்சுட்டு அதை பற்றியான ஒரு புரிதல் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த புத்தகம் வந்து இன்னும் நான் ஆரம்பிக்கல. ஸோ ஆரம்பிச்சுட்டு படிச்சுட்டு திரும்ப இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு புத்தகத்தோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஆனந்த். டாட்டா பாய்.